வணக்கம் நண்பர்களே. கிரிக்கெட் உலகின் மிக பிரம்மாண்டமான திருவிழாவான ஐசிசி ஆண்கள் ஒருநாள் உலகக்கோப்பை 2027 தொடருக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இப்பொழுது வெளியாகி இருக்கின்றன. சர்வதேச கிரிக்கெட்டின் கவுன்சில் வெளியிட்டுள்ள இந்த புதிய அறிவிப்பு உலகம் முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் வியப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை தொடர் நமக்கு எந்த அளவுக்கு பரவசத்தையும் உணர்ச்சிப் பெருக்கையும் கொடுத்ததோ அதைவிட பல மடங்கு சுவாரஸ்யங்களுடன் 2027 உலகக்கோப்பை ஆப்பிரிக்கா மண்ணில் அரங்கேறப் போகிறது. சரியாக 24 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஜிம்பாப்வே ஆகிய நாடுகள் இணைந்து உலகக்கோப்பை நடத்த உள்ளனர். இதோடு கூடுதலாக ஆப்பிரிக்கா கண்டத்தில் வளர்ந்து வரும் கிரிக்கெட் சக்தியான நமீபியா தனது வரலாற்றிலே முதன்முறையாக ஐசிசி உலகக்கோப்பை போட்டிகளை நடத்தும் பெருமை பெற்றுள்ளது. மொத்தம் 57 போட்டிகள் கொண்ட இந்த பிரம்மாண்டமான தொடருக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள 12 மைதானங்கள் என்னென்ன? ஐசிசி புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள சூப்பர் சீரிஸ் மற்றும் சூப்பர் 7 விதிமுறைகள் எப்படி செயல்பட போகின்றன? இதனால் கிரிக்கெட் போட்டிகளின் விறுவிறுப்பு எந்த அளவுக்கு மாறப்போகிறது என்பதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில் இந்த உலகக்கோப்பை தொடரின் போட்டி வடிவமைப்பு மற்றும் புதிய விதிமுறைகளை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வழக்கமாக நாம் பார்த்த உலகக்கோப்பை தொடர்களை விட 2027 உலகக்கோப்பை முற்றிலும் புதிய வடிவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஐசிசி அறிவித்துள்ள இந்த புதிய விதிமுறைகளின்படி போட்டிகள் 3 முக்கிய கட்டங்களாக நடத்த உள்ளனர். அவை சூப்பர் சீரிஸ் தகுதிச் சுற்று, லீக் சுற்று மற்றும் சூப்பர் 7 சுற்று. இதில் முதலாவது வரும் சூப்பர் சீரிஸ் தகுதிச் சுற்று என்பது தரவரிசையில் பின்தங்கி இருக்கும் அணிகளுக்கான மிகப்பெரிய சவாலாக அமையப் போகிறது. ஐசிசி ஒருநாள் தரவரிசையில் 12, 13 மற்றும் 14 ஆகிய இடங்களில் இருக்கும் 3 அணிகள் இந்த சூப்பர் சீரிஸ் சுற்றில் பல பரீட்சை நடத்துவார்கள். இந்த 3 அணிகளில் மிக சிறப்பாக விளையாடி வெற்றி பெறும் ஒரே ஒரு அணி மட்டுமே பிரதான உலகக்கோப்பையின் லீக் சுற்றுக்குள் தகுதி பெற முடியும். இவ்வாறு தகுதிச் சுற்று மூலம் வரும் ஒரு அணியுடன் சேர்த்து தரவரிசையின் முன்னிலையில் இருக்கும் மற்ற அணிகளையும் மொத்தம் 12 அணிகள் பிரதான லீக் சுற்றில் விளையாடும். இந்த 12 அணிகள் தலா 6 அணிகள் கொண்ட 2 தனித்தனி பிரிவுகளாக பிரிக்கப்படும். அதாவது குரூப் ஏ பிரிவில் 6 அணிகளும் குரூப் பி பிரிவில் 6 அணிகளும் இடம்பெறும். லீக் சுற்றில் ஒவ்வொரு அணியும் தங்களது பிரிவில் உள்ள மற்ற 5 அணிகளுடன் தலா ஒரு முறை மோத வேண்டும். இந்த தொடக்க லீக் சுற்றில் மட்டும் மொத்தம் 30 போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெறும். இந்த லீக் சுற்றின் முடிவில் தான் ஐசிசியின் புதிய விதியான சூப்பர் 7 சுற்று நடைமுறைக்கு வருகிறது. வழக்கமாக 2 பிரிவில் இருந்து முதல் 4 இடங்களை பிடிக்கும் 8 அணிகள் சூப்பர் 8 அல்லது காலிறுதிக்கு முன்னேறுவதை நாம் பார்த்திருப்போம். ஆனால் இம்முறை ஐசிசி சூப்பர் 7 என்ற புதிய முறையை அறிமுகப்படுத்தி உள்ளது. இந்த சூப்பர் 7 சுற்றுக்கு அணிகள் எப்படி தகுதி பெறும் என்றால், லீக் சுற்றின் முடிவில் குரூப் ஏ பிரிவில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் அணிகளும் குரூப் பி பிரிவில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் அணிகளுக்கும் நேரடியாக சூப்பர் 7 சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும். ஆக மொத்தம் 6 அணிகள் உறுதியாகிவிடும். 7வது அணி எதுவென்றால் 2 பிரிவுகளையும் சேர்த்து 4வது இடத்தில் இருக்கும் அணிகளில் புள்ளிப்பட்டியலில் மற்றும் நெட் ரன் ரேட் அடிப்படையில் எந்த அணி சிறந்த நிலையில் இருக்கிறதோ அந்த அணி 7வது அணியாக சூப்பர் 7 சுற்றுக்குள் நுழையும். இதனால் லீக் சுற்றில் நடைபெறும் ஒவ்வொரு போட்டியிலும் வெற்றியும் ஒவ்வொரு ரன்னின் வித்தியாசமும் அணிகளின் தலைவிதியை தீர்மானிக்கும் சக்தியாக மாறும். இந்த சூப்பர் 7 சுற்றில் தகுதி பெறும் 7 அணிகளும் ரவுண்ட் ராபின் முறையில் ஒன்றுடன் ஒன்று மோதும். இந்த ஒரு சுற்றில் மட்டும் மொத்தம் 21 மிக கடுமையான போட்டிகள் நடைபெறும். சூப்பர் 7 சுற்றின் முடிவில் புள்ளிப்பட்டியலில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் சிறந்த அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறும். முதலாவது அரையிறுதி போட்டியில் புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பிடித்த அணியும் 4வது இடம் பிடித்த அணியும் மோதும். 2வது அரையிறுதியில் 2வது மற்றும் 3வது இடங்களை பிடித்த அணிகள் மோதும். இதில் வெற்றி பெறும் 2 அணிகளும் உலக சாம்பியன் பட்டத்திற்கான மாபெரும் இறுதிப் போட்டியில் மோதும். இப்பொழுது இந்த 57 போட்டிகளையும் நடத்துவதற்காக ஐசிசி மற்றும் ஆப்பிரிக்க கிரிக்கெட் வாரியங்கள் இணைந்து தேர்வு செய்துள்ள 12 வரலாற்று சிறப்புமிக்க மைதானங்களை பற்றி பார்க்கலாம். இந்த தொடரின் பெரும் பகுதியான போட்டிகளை தென்னாப்பிரிக்கா நடத்த உள்ளது. தென்னாப்பிரிக்காவில் மட்டும் 8 சர்வதேச மைதானங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. முதலாவது மைதானம் ஜோகன்ஸ்பர்க் நகரில் உள்ள புகழ்பெற்ற வாண்டரர்ஸ் மைதானம். கிரிக்கெட் வரலாற்றில் பல காவிய போட்டிகளை கண்ட இந்த மைதானம் அதிவேக ஆடுகளத்திற்கும் பந்துவீச்சாளர்களுக்கு கிடைக்கும் அசுரத்தனமான பவுன்ஸுக்கும் பெயர் பெற்றது. இரண்டாவதாக டிஸ்வானே பகுதியில் உள்ள செஞ்சுரியன் மைதானம். பேட்டர்களுக்கு வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சமமான சவாலை கொடுக்கும் இந்த மைதானத்தில் பகல் இரவு போட்டிகள் மிக விறுவிறுப்பாக இருக்கும். மூன்றாவதாக கேப்டவுன் நகரில் உள்ள நியூசிலாந்து கிரிக்கெட் மைதானம்.
டேபிள் மவுண்டன் மலையின் பின்னணியில் காட்சியளிக்கும் இந்த மைதானம் உலகில் மிக அழகிய கிரிக்கெட் மைதானங்களில் ஒன்றாகும். இங்கு தொடக்க ஓவர்களில் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கும் போட்டி செல்ல செல்ல சுழல்பந்து வீச்சாளர்களுக்கும் நல்ல உதவி கிடைக்கும். நான்காவதாக, டர்பன் நகரில் உள்ள கிங்ஸ்மீட் கிரிக்கெட் மைதானம். கடலோர காட்டில் பந்து அதிகமாக ஸ்விங் ஆகும் தன்மை கொண்ட இந்த மைதானம் உலகக் கோப்பையின் பல முக்கிய போட்டிகளை நடத்த உள்ளது. ஐந்தாவதாக, கெபேர்கா நகரில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் பார்க் மைதானம். தென்னாப்பிரிக்காவில் மிக பழமையான மைதானங்களில் ஒன்றான இங்கு ரசிகர்களின் பாரம்பரிய இசை முழக்கங்களுக்கு நடுவே போட்டிகள் அரங்கேறும். ஆறாவதாக, ப்ளூம் பொன்டைன் நகரில் உள்ள மங்காங் ஓவல் மைதானம். இங்குள்ள ஆடுகளம் பொதுவாக பேட்டிங்கிற்கு மிக சாதகமாக இருக்கும் என்பதால் அதிக ரன்கள் குவியும் போட்டிகளை நாம் இங்கு எதிர்பார்க்கலாம். ஏழாவதாக, பார்லர் நகரில் உள்ள பொலாண்ட் பார்க் மைதானம். கோடை காலத்தில் இங்கு சுழல்பந்து வீச்சுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். எட்டாவதாக, கிழக்கு லண்டன் பகுதியில் உள்ள பாபலோ பார்க் மைதானம். இந்த 8 மைதானங்களும் தென்னாப்பிரிக்காவில் பல்வேறு தட்பவெப்ப நிலைகளையும் ஆடுகள தன்மைகளையும் கொண்டவை என்பதால் ஒவ்வொரு போட்டியிலும் அணிகள் தங்களது வியூகங்களை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்ததாக, ஜிம்பாப்வே நாட்டில் 3 மைதானங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. ஜிம்பாப்வே கிரிக்கெட்டின் தலைநகரான ஹராரே ஸ்போர்ட்ஸ் கிளப் மைதானம் முதலாவதாக இடம்பெற்றுள்ளது. இங்குள்ள ஆடுகளம் மிதமான வேகமும் சுழலுக்கு ஓரளவு ஆதரவு தரும் தன்மை உடையது. இரண்டாவதாக, புலவாயோ நகரில் உள்ள குயின்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் மைதானம். நீண்ட எல்லைக்கோடுகளை கொண்ட இந்த மைதானத்தில் சுழல்பந்து வீச்சாளர்களின் பங்கு மிக முக்கியமாக இருக்கும். மூன்றாவதாக, ஜிம்பாப்வே கிரிக்கெட் வாரியம் புதிதாக உருவாக்கியுள்ள விக்டோரியா ஃபால்ஸ் சர்வதேச கிரிக்கெட் மைதானம். உலக புகழ்பெற்ற விக்டோரியா நீர்வீழ்ச்சிக்கு அருகில் அமைந்துள்ள இந்த மைதானம் உலகக்கோப்பை தொடருக்காகவே பிரத்யேகமாக நவீன வசதிகளுடன் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய மைதானத்தில் உலகக்கோப்பை போட்டிகள் நடைபெறுவது ஜிம்பாப்வே கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு புதிய மைல்கல்லாக அமையும். இவை அனைத்திற்கும் மேலாக இந்த உலகக்கோப்பையில் மிக முக்கிய சிறப்பம்சமாக நம்பியா நாடு வரலாற்றில் முதன்முறையாக உலகக்கோப்பை போட்டிகளை நடத்த உள்ளது. நம்பியாவின் தலைநகரான வின்கோக் நகரில் உள்ள நம்பியா கிரிக்கெட் மைதானம் இந்த வரலாற்று தருணத்திற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக சர்வதேச கிரிக்கெட்டில் அபாரமான வளர்ச்சியை பதிவு செய்து வரும் நம்பியா அணிக்கு தங்கள் சொந்த மண்ணில் உலகக்கோப்பை போட்டிகளை நடத்துவது மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். புதிய போட்டி வடிவம் மற்றும் மைதானங்களின் தேர்வை நாம் ஆழமாக பகுப்பாய்வு செய்து பார்த்தால் 2027 உலகக்கோப்பை அணிகளுக்கு தொழில்நுட்ப ரீதியாகவும் உடல் தகுதி ரீதியாகவும் மிக கடுமையான சவாலாக இருக்கும் என்பது தெளிவாகிறது. மேலும் தென்னாப்பிரிக்காவின் வேகமான ஆடுகளங்கள், ஜிம்பாப்வேயின் சுழலுக்கு சாதகமான ஆடுகளங்கள் மற்றும் நம்பியாவின் புதிய ஆடுகளங்கள் என 3 வெவ்வேறு நாடுகளில் பயணம் செய்து விளையாடுவது வீரர்களின் தகவமைப்பு திறனை சோதிக்கும். ஆஸ்திரேலியா, இந்தியா, இங்கிலாந்து போன்ற முன்னணி அணிகள் வேகப்பந்து வீச்சு மற்றும் சுழல்பந்து வீச்சு இரண்டிலும் சமநிலையான அணியை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். 2003ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் நடந்த உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலிய அணி சாம்பியன் பட்டம் வென்றது நாம் அறிந்ததே. அதே ஆப்பிரிக்கா மண்ணில் 24 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த 2027 உலகக்கோப்பையில் எந்த அணி புதிய சரித்திரம் படைக்கப் போகிறது என்பதை பார்க்க கிரிக்கெட் உலகம் மிகுந்த ஆவலுடன் காத்திருக்கிறது. இந்த புதிய விதிமுறைகள் மற்றும் மைதானங்களை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.